Mention the trade centers of the English in India. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சுருக்கமாக பார்க்கணுன்னா நம்ம மேப்பில் பார்த்து இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஆங்கிலேயர்களுடைய ட்ரேட் சென்டர் எங்கெங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் உள்ளது எல்லாமே இங்கிலீஷ் ட்ரேட் சென்டர் தான். அகமதாபாத், புரோச், சூரத், பம்பாய், சென்னை, கல்கத்தா, ஹூக்ளி. அகமதாபாத், புரோச், சூரத், பம்பாய், சென்னை, கல்கத்தா, ஹூக்ளி. இது எல்லாமே இங்கிலீஷ் ட்ரேட் சென்டர்ஸ் இன் இந்தியா. இதில் ஒரு 3 மெட்ரோ சிட்டிக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னை, இந்த பக்கம் கல்கட்டா, அப்புறம் பம்பாய். இந்த 3மே கண்டிப்பாக நம்ம எழுதணும். ஏன்னா இந்த 3 தான் ஆங்கிலேயர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இருந்துச்சு. சென்னை இவங்க எங்கேருந்து வாங்கினாங்க, இதில் இவ்வளோ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் இவ்வளோ எழுதினா போதும். பட் இதோடைய பின்புலத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சென்னை அப்படிங்கிறத சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர்கிட்டருந்து ஒரு வணிக மையம் அமைக்கிறதுக்காக வாங்கினாங்க. அங்கே ஒரு கட்டப்பட்டது தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அப்புறம் சார்னாக் அப்படின்றவர் கல்கட்டாவில் சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு 3 ஊர்களை வாங்கினார். அதுதான் பின்னால் கல்கத்தாவாக வளர்ந்துச்சு. அங்கே கட்டப்பட்டது வில்லியம் கோட்டை. அப்புறம் பம்பாய் பின்னாடி உள்ள ஒரு சுவாரஸ்யம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் இளவரசர் 2ஆம் சார்லஸ்க்கும் போர்ச்சுகீசிய இளவரசி கேட்ரினுக்கும் கல்யாணம் ஆகுது. ஆச்சுக்கோங்க, போர்ச்சுகீசிய இளவரசிக்கும் இங்கிலீஷ் இளவரசருக்கும் கல்யாணம் ஆகுது. அப்போ பம்பாய் போர்ச்சுகீசியர் வசத்தில் தான் இருக்குது. அந்த பம்பாய் ஒரு சின்ன ஐலாண்டாக போர்ச்சுகீசியர் கைவசம் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கேட்ரினுடைய டௌரியாக ஒரு வரதட்சணையாக இங்கிலீஷ் இளவரசருக்கு பம்பாயை கொடுக்குறாங்க. அந்த இங்கிலீஷ் இளவரசர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த பம்பாயை அவங்க நாட்டிலேருந்து தானே இங்கே வணிகம் செய்ய வந்திருக்காங்க, ஈஸ்ட் இந்தியா வணிக குழு, அவங்களுக்கு வாடகையை 10 பவுண்டுக்கு கொடுக்குறாரு. இப்படி தான் பம்பாய் ஆங்கிலேயர்கள் வசமாச்சு. சென்னை இங்கே இருக்கிற சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்டருந்து ஒரு துறைமுக வசதிக்காக வாங்கப்பட்டதான் அந்த சின்ன சென்னை. ஒரு கிராமத்தை சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிட்டவருந்து ஒரு துறைமுக அவங்க கப்பல் போக்குவரத்துக்காக வங்காள விரிகுடாவில் இருக்கிறதுல சென்னை போர்ட் வாங்கப்பட்டது. சென்னை போர்ட் செயற்கையாக உருவாக்கப்பட்டது, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்காக வாங்கப்பட்டது சென்னை. கல்கத்தாவும் அப்படி தான், கிட்டத்தட்ட சார்னாப் சுதி அப்படிங்கிட்ட வாங்கப்பட்டது கல்கட்டா. ஸோ இந்த 3மே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். பம்பாயை சுற்றி உள்ள நகரங்கள் தான் சூரத், புரோச், அகமதாபாத். நெக்ஸ்ட்டு சென்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்கத்தாவில் கல்கட்டா, ஹூக்ளி. இவ்வளோ எழுதுனா போதும்.